குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் டே வித் மீ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு ஒரே போரிங்காக இருந்ததுனால இருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்று ஒன்று போட்டு ஸ்டீம் பண்ணி எக்கோடு வச்சு சாப்பிட்டோம், சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு. யூஸ்வலான பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லை, ஃபில்லிங்காகவும் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு புதுசாக. மண்டே டு ஃப்ரைடே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீட்டை வச்சுருக்கோம். 2 days லீவில் கம்ப்ளீட்டாக அப்சைட் டவுன் பண்ணிவிடுவாங்க. அதை கிளியர் அவுட் பண்ணி பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றி புதியதாக மாற்றி அதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் வந்த உடனே திருப்பியும் அதை ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணுறது நம்ம வேலை, கலைக்கிறது அவங்க உரிமை. ஸோ அதை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருந்தது. பக்கத்தில் வீடு கட்டுறாங்க, ஃபுல்லாக அங்கே வர ஃபுல் டஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது. 2 days ஒன்ஸ் வீடு க்ளீன் பண்ணால் கூட பயங்கர அழுக்காக தான் ஆகிடுது. டஸ்டிங் எது பண்ணாலும் எப்போ தான் அவங்க வீடு கட்டி முடிப்பாங்களோன்னு இருக்குது. மாப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஓரியோவை பெட் மேலே உட்கார வச்சுட்டு வந்தேன், எங்கேயோ இறங்கக்கூடாதுன்னு. வந்து பார்த்தா நான் வர வரைக்கும் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஒரு அசைவு கூட அசையில் கூட இருக்குது. நகரக்கூடாதுன்னு அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு வந்தேன், அதையும் தொடாமல் இருக்கிறான். இறக்கி விட்டோன்னே ரொம்ப பசி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருந்ததுனால அவனுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் அவர் சவுண்டோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, வேணும் வேணும்னு. அதுக்கப்புறம் அவருடைய சாப்பாடு காலையில் கொஞ்சம் கேரட், பம்கின் அதெல்லாம் போட்டு பியூரி மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ரைஸ் கூட அதை கலக்கி கொடுத்தவொடனே சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவாங்க. தூங்குகிற நேரத்துக்குள்ளேயும் பசங்க கூட்டு வர டைம் ஆகிடும். நானும் போய் அவங்கள ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். யூஸ்வலாக நான் தான் ஆட்டோமேன் கூட போய் பிக் பண்ணிவிட்டு வருவேன். அதே மாதிரி அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பிக் பண்ணிவிட்டு வந்துட்டு கை காலெல்லாம் டெய்லியும் கழுவணும், நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்போ தான் அவங்க கழுவுவாங்க. இல்லாட்டி அவங்க பாட்டு அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அவங்க அங்கங்கே சாக்ஸு யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டதெல்லாம் எடுத்து காய போட்டு, ஆட்டோவில் வரும்போதே நேற்று கேக் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதை கேட்டுட்டு இருந்தாங்க. வந்தவொடனே எடுத்து அதை தான் 2 பேரும் சாப்பிட்டாங்க. மேனி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. டானியா சாப்பிடல, நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. டானியாவுக்கு வந்து நான் செஞ்ச கொஞ்சம் சொரக்காய் கூட்டு, பீட்ரூட், எக் இருந்துச்சு, அதை சாப்பிட்டாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால துணி எடுக்க முடியல, வெட்டும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ துணி காஞ்சிட்ட பிறகு எடுத்து வச்சாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்த யூனிஃபார்மையும் எடுத்து ட்ரை பண்ண போட்டிருந்தேன். ட்ரை பண்ணிட்டு தான் லாண்ட்ரி பேக்கில் போடுவேன். பிகாஸ் அப்படியே ஸ்வெட்டோட லாண்ட்ரி பேக்கில் போட்டு வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். ஈவினிங் ஆகிடுனா வேண்டாம்னு சொல்லுவான் மேனி. ஆனால் ஊட்டி விட்டால் சாப்பிட்ருவாங்க கொஞ்சம். ஸோ அதனால் அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் கேமரான்றதுனால ரெக்கார்டிங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்க எடுத்து போன லன்ச் பேக்ஸ் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணி டிஃபன் பாக்ஸஸ்லாம் எடுத்து கழுவி எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் வந்து பார்க்குறதுக்குள்ளேயும் மேனி அவங்க அக்கா கூட தூங்கிட்டு இருக்காங்க. தனியாக படிச்சுட்டு இருந்தாங்க. அவன் பார்த்துட்டே இருந்தான், அவங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிறான். ஈவினிங் எழுந்து அவனே அவன் ஹோம்ஒர்க் யூஸ்வலாக பண்ணுவான். சம்டைம்ஸ் ஹெல்ப் கேட்பாங்க, அப்போ நான் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க டேடி வந்துடுவார். மீன்வாயில் வந்துட்டு டிஃபன் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவோம். கொஞ்ச நேரம் மட்டும் நான் டிவி பார்ப்பேன். பிகாஸ் மார்னிங்லேருந்து அப்படியே கண்டினியூவாக ஓடிட்டுருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நம்மளுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். டிவி பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்